ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி ஒரு ஹார்வெஸ்ட் வீடியோ தான், லாங் வீடியோவாக போடுறதுக்காக வந்திருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. கூடையெல்லாம் கொண்டு வந்து கீழே வச்சு தாப்படி கீழே விழுந்துருச்சு. இது வந்துங்க இந்த மாதிரி ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்காக வாங்கின கூட எல்லோரும் அழகழகாக வச்சுருக்காங்க. நம்மளே ஏதாவது வாங்குவோன்னு சொல்லிட்டு பெருசாக இருக்கும்னு நினச்சிட்டு இதை வாங்கினா, இங்கே பாருங்களேன் எவ்வளோ சின்னதாக இருக்குது. 200 rupees வாங்கினேன். பார்க்க அழகாக இருக்குது, ஆனால் எதுவுமே வைக்க முடியாது. நம்ம வீட்டில் தான் எவ்வளோ ஹார்வெஸ்ட் பண்ணுறோம், கிலோ கணக்கில், ஒவ்வொன்றும் கிலோ கணக்கில் பண்ணுவோம். அப்புறம் எப்படி இது பத்தும்? அதனால் சரி இந்த மாதிரி காந்தாரி மிளகாய் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறேன். அதனால நான் இதை கொண்டு வந்துட்டேன். சரி, இதுக்குன்னா போதும்ல, மிளகாய்க்குனா போதும்ல. இப்போ நிறைய பேர் சொன்னாங்க, நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணுறதை அப்படியே காமிச்சிங்கன்னா எங்களுக்கு பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு காமிக்கிறது எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படி சொன்னாங்க. இப்போ நமக்கு பண்ணுறதுக்கு ஆள் இல்லைம்மா, அதனால் நானே தான் கேமராமேன், நானே தான் எல்லாமே. அதனால் உங்களுக்கு நான் ஹார்வெஸ்ட் பண்ணுறதை காமிக்க முடியாது அப்படி சொன்னேன். ஸோ இன்றைக்கி அவங்க கேட்டதுனால இந்த ஏரியா ஃபுல்லாக நல்லா கழுவி விட்டுட்டேன், க்ளீன் பண்ணி நீட்டாகவும் வச்சுட்டு, இப்போ நெருக்கமாக எதுவும் இல்லை. ஸோ அதனால் நான் இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணுறதை கட் பண்ணி கீழே போட்டுக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? அதுக்கப்புறம் உட்காந்து பொறுக்கிற வேலையை செய்யணும். பறிக்கி எடுத்து அப்புறம் எவ்வளோ பறிச்சிருக்கேன்னு உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். என்ன பண்ணுறது, உங்கள் ஆர்வத்தை நான் பாராட்டுகிறேன். உங்கள் ஆசையை நிறைவேற்றுறது என்னுடைய கடமை அல்லவா. அதனால் தரையில் போடுறேன். சுத்தமான தரை தாங்க, எதுவும் கிடையாது. நேற்று க்ளீன் பண்ணியிருக்கேன், இன்றைக்கி க்ளீன் பண்ணியிருக்கேன். பொழுதனைக்கு கழுவி விடுற வேலை தான். மாடியை கழுவி வீட்டிலையே திட்டுவாங்க, கழுவிக்கிட்டே இருக்கக்கூடாதுமாங்க. வீட்டையும் சரி, டெய்லி வீட்டை தொடச்சிருவேன். கூட்டி முடித்தோடனே தொடச்சிருவேன். இல்லைன்னா எனக்கு மாப்பு போடலைன்னா மனசே தாங்காது. இப்போ இல்லைங்க, குட்டி பிள்ளையாக இருக்கும்போதுமே வீட்டை நான் கழுவி தொடச்சி வைப்பேன். எனக்கு அது பிடிக்கும். டெய்லி வீடை துடைக்கலைன்னா பிடிக்காது. அதே மாதிரி தான் மாடி தோட்டத்தையும் செய்வேன். ஆனால் இப்போல்லாம் செய்கிறதில்ல. ஒரு சில இடங்கள்லாம் மழை பெஞ்சப்புறம் கன்றாவியாக இருக்குது. க்ளீன் பண்ணாமல் இருக்குது. எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ண முடியறதில்ல. ஆனால் எல்லா இடத்தையும் பண்ண முடியலைங்கிறதுனால மொத்தமாக பண்ணாமல் இருக்க மாட்டேன். இப்படி மேலோட்டமாக இருக்கிற இடத்த ஓரளவு க்ளீன் பண்ணிடுவேன். எல்லோரும் கேட்பாங்க, எப்போவுமே க்ளீனாக இருக்குதே அப்படின்னா. அப்படிலாம் கிடையாது. ஒரு சில இடத்த நீ பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். சரி, ஓரளவு பொறிக்கிறவா, அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் இது பண்ணுவோம். ஓரளவு குட்டி குட்டியாக இருக்கிறத விட்டுட்டு பெருசாக இருக்கிற எல்லாத்தையும் பறிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். முழுசாக எடுத்துகிட்டு பொறுக்கிட்டு கிடக்கிறதுக்கு எரிச்சலாக இருக்குது. அதனால் பறிச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கலாம் ஆஸ் யூஷுவல் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சிட்டேன். கொஞ்சம் விதைகளும் ஒரு 4-5 இருந்தாங்க. 1/4 கிலோ இருக்குமா, 1/2 கிலோ இருக்குமா தெரியல. மிளகாயெல்லாம் நம்ம அவ்வளோ வாங்கினதில்ல, அதனால் எவ்வளோ இருக்கும்னு தெரியல. பாருங்களேன், ஒரு நாளைக்கு இவ்வளோ ஹார்வெஸ்ட்டு. நிறைய விதை விதையாகவும் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது எத்தனை செடி இருக்குது? 3 4 இருக்குது. 4 கருப்பு காந்தாரி மிளகாய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கே நிறைய தான் வருது. மோர் மிளகா தான் போட போகிறேன். இதையுமே மோர் மிளகாவா, இதை நம்ம முழுக்க மோர் மிளகாய்க்கு தான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். சந்தன கலர் காந்தாரி மிளகாயை சமையலுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த கருப்பு காந்தாரி மிளகாய் உங்களுக்கு விதை வேணும் அப்படின்னாக்க நீங்கள் நம்மளோட ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கருப்பு காந்தாரி மிளகாய் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? அப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்க, இதை விதைகளை எடுத்து அதுக்கப்புறம் அதை விதை சேகரித்து எல்லாேருக்கும் கொடுக்குறது அப்படிங்கிறது எனக்கு சாத்தியப்படலை. அதனால் ப்ராடக்ட் அப்படின்னா ஆளுக்கு ஒரு மிளகாயை போட்டு விட்டுருவேன். அதுக்காக தான். ஸோ நீங்கள் ப்ராடக்ட் நம்மக்கிட்ட ஹெல்த் மிக்ஸ் இருக்குது, களிமாவு இருக்குது, பாத் பவுடர் இருக்குது. ஃபேஸ் பவுடரில் நார்மல் ஸ்கின், ட்ரை ஸ்கின், ஆயில் ஸ்கின் தனித்தனியாக இருக்குது. ஹேர் பேக் இதுக்கு எது வேணுமோ நீங்கள் ஆர்டர் போட்டுக்கோங்க. நம்மக்கிட்ட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, மார்க்கெட்டில் இருக்கிற எந்த ப்ராடக்ட்டும் 30 சிறுதானியங்கள் போட்டு தயார் பண்ணலை. எந்த யூடியூபர்ஸும் பண்ணலை. அதை என்னால் கேரண்டியாக சொல்ல முடியுங்க. பெரிய பிஸ்னஸ் விமனாக இருக்கக்கூடியவங்க கூட இவ்வளோ சிறுதானியங்கள் போடலை. நான் அதை போட்டிருக்கேன். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நம்மக்கிட்ட. அடுத்த ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, அவங்கக்கிட்ட இருக்கிற ரேட்டை விட நம்மக்கிட்ட கம்மி. ஏன் ரேட்டு கம்மி அப்படின்னா, 30 பொருள் போட்டுட்டு நான் நேற்று கூட ஒரு யூடியூப்பில் பார்த்தேன், 399 ரூபா.
1/4 கிலோ ஹெல்த் மிக்ஸு. சரிங்களா, நம்மக்கிட்ட 1/4 கிலோ வந்து 289 ரூபா. அவங்க போட்டிருக்க பொருள் வந்து 9, நம்ம போட்டிருக்கிறது 30. அப்போ 30 பொருளும் போட்டு 3 மடங்கு அதிகமான பொருளும் போட்டு நம்ம அவங்கள விட 100 ரூபா 110 ரூபா கம்மியாக தான் கொடுக்குறோம். சரிங்களா, அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டர் பண்ணி பயன்பெறணும். ஏன் நமக்கு அவ்வளோ கம்மியாக வருது அப்படின்னா, நம்ம ப்ரீமியம் குவாலிட்டியில் தான் ரெடி பண்ணுறோம், எல்லாமே பார்த்து தான் வாங்குகிறோம். ஆனால் எப்படி நம்மளால் இவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியுதுன்னா, ஒரே ஒரு ரீசன், நானே ப்ரிப்பேர் பண்ணுறேன், நானே பொருள் வாங்குகிறேன், நானே அரைக்கிறதுக்கு எல்லாமே பண்ணுறேன், நானே பேக்கெட் பண்ணுறேன், நானே டிசைன் பண்ணுறேன், நானே ஸ்டிக்கர் போடுறேன், நானே சீல் பண்ணுறேன், நானே வந்து பிஸ்னஸ் மார்க்கெட்டிங்கும் நானே பண்ணுறேன். ஆளினால் ஒரே ஆள் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் இவ்வளோ கம்மி ரேட்டுக்கு என்னால் கொடுக்க முடியுது. ஏன்னா பேக்கெட்டுக்கு டிசைனிங் ஒர்க்கில் இருந்து எல்லாமே நான் தான் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அத்தனை பேருக்கும் கொடுக்குற சம்பளம் வந்து உங்களோட பேக்கெட்டில் விற்கிறதுல நம்ம எடுக்கணும். ஸோ அதை நம்ம பண்ணலை. அதனால தான் என்னால் இவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியுது. ஒரு 4-5 மாதம் இந்த மாதிரியே கடத்திட்டு வந்துட்டேன். இனியும் தொடர்ந்து ஆள் போடாமல் என்னால் செய்ய முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியலை. ஸோ ஆள் போட்டாக்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ப்ராடக்டோட ரேட்டுமே கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போவே நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நான் என்னால் எவ்வளோ தூரம் நான் உங்களுக்கு கம்மியாக கொடுக்க முடியுமோ அப்படி ஆளே போட்டாலும் நான் ரொம்பலாம் லாபம் வைக்க மாட்டேன். நமக்கு அது தேவையும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா பண்ண முடியும், ஒர்க் பண்ணால் கூட இதெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸை வந்து நம்ம பெண்கள்கிட்ட குழந்தைங்கக்கிட்ட ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் நான் இது எல்லாமே பண்ணிகிட்ருக்கேனே தவிர மற்றபடி இதை செய்யணும் அப்படிங்கிற தேவை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ஏதோ எல்லோரும் கேட்டாங்கங்கிறதுக்காக யூடியூப் ஆரம்பித்தோம், அப்படியே விதைகள் பகிர்ந்தோம். ஸோ அதுலேயும் ஒரு சர்வீஸ் பண்ணணும்னு பண்ணோம். அதே மாதிரி இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நீங்கள் மட்டும் ஹெல்த்தியாக சாப்பிட்றீங்க, எங்களுக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு கேட்டாங்க. ஸோ அதனால் அதை ஒரு பிஸ்னஸாக நம்ம மாற்றணும். ஸோ அந்த மாதிரி தானே தவிர மற்றபடி நமக்கு வந்து தேவைகள் இல்லை. அப்படிங்கிறப்ப இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இதை வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸாக எடுத்து நடத்தணும் அப்படின்னா கூட எங்கிட்ட கேட்டிங்கன்னா நான் ரெடி பண்ணி தரேன். உங்களுக்கு அதில் ஒரு லாபம் இருக்கிற மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாம் நல்ல விதமாக. அதை ஒரு நீங்கள் பிஸ்னஸாக நீங்கள் எடுத்து செய்யுங்க. அதே மாதிரி இப்போயே நீங்கள் ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணி உங்களுக்கு பயன்கிறத வாங்கி இல்லை ஒன்று பண்ணுங்கள், அங்கேயும் இங்கேயும் வாங்கி டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம ஜெயாஸ் கார்டனுடைய ப்ராடக்டை வாங்கினாவே போதுங்க. இதை வாங்கும்போது மற்ற எந்த ப்ராடக்ட் நான் வந்து என்னால் கேரண்டியாக சொல்ல முடியும், மார்க்கெட்டில் இருக்கிற எதுவாக இருந்தாலும் சரி என்னோடய ப்ராடக்டோட நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தால் மட்டும் வாங்கினா போதும். ஏன் இவ்வளோ கேரண்டியாக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஆள் வச்சு செய்யும்போது என்ன தான் நம்ம வந்து மேற்பார்வை பண்ணி ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டாலும் அது வந்து நம்ம பண்ண மாதிரி கண்டிப்பாக இருக்காது. அதனால என்னால் கேரண்டியாக சொல்ல முடியும். பார்த்து நம்ம உறவுகளுக்காகவே நான் வந்து ரொம்ப நல்ல முறையில் ப்ரீமியம் குவாலிட்டியில் நான் சூப்பர்வைஸ் பண்ணலை, நானே ரெடி பண்ணுறேன். எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அதுக்காக நான் மொத்தமாக ரெடி பண்ண முடியாது ஒர்க் பண்ணுறதுனால. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டாக்கே இருக்காது நம்மக்கிட்ட, செஞ்சு வச்சு ஸ்டாக் பண்ணி உங்கள்கிட்ட கொடுக்குற வேலையே கிடையாது. அப்படியே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கேட்க ஆர்டர் வேறு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக ரொம்ப நல்ல முறையில் உடனுக்குடனே தயார் பண்ணி என்னுடைய கைமணத்தில் உங்களுக்கு நான் தர்றேன் அப்படிங்கிறத என்னால் உறுதியளிக்க முடியும். ஸோ ஒரு தடவை வாங்கி பாருங்கள். உங்களுக்கு அது பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுங்கள், இல்லைன்னா வேணாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தது, ரேட்டு அதுக்கும் இதுக்கும் ஓகேவா இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுனா என்னால் கேரண்டியாக சொல்ல முடியுங்க, நான் கம்மி ரேட்டுக்கு தான் கொடுக்குறேன் அப்படின்னு. நீங்கள் பொதுவாக அவங்க ரேட்டு இவங்க ரேட்டு அப்படின்னு சொல்லி வச்சு பார்த்தீங்கன்னா ரேட்டு கூடையாக உங்களுக்கு ஒரு வேளை தோணலாம். ஆனால் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உண்மையாகவே இப்போ உளுந்தங்களி மாவுனா உளுந்தாக இருக்கும், அதை நீங்கள் கிண்டி களியை சாப்பிடும்போது உளுந்தினுடைய மனம் உங்களுக்கு தெரியும். தனியாக கடையில் வாங்குறதுல அரிசி அதிகமாக இருக்கும், உளுந்து கம்மியாக இருக்குங்கிறது நீங்கள் இதை சாப்பிட்டா தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்கள், பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. அதே மாதிரி நம்மளுடைய ப்ராடக்ட்டும் வேணும்னா ஆர்டர் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் நம்மக்கிட்ட ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு நெய் மிளகாய், கருப்பு காந்தாரி மிளகாய், சந்தன கலர் காந்தாரி மிளகாய், அதாவது 2-3 வருடங்கள் காய்க்கக்கூடிய செடி இவங்கெல்லாம். ஸோ அதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஓகேவா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே, பாய்.